ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம 12th பிசிக்ஸ் 1 மார்க்ல வர சில பொருட்களுடைய எடுத்துக்காட்டுகள் தான் பார்க்க போறோம். இதுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது பாடம் 1 பேஜ் நம்பர் 51ல மின் முனைவற்ற மூலக்கூறுகள் அப்படின்ட்டு இருக்கு. அதனுடைய எடுத்துக்காட்டுகள் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. அதே மாதிரி மின் முனைவுள்ள மூலக்கூறுகள் இதுக்கு எடுத்துக்காட்டு H2O, N2O, HCl, NH3. இந்த மாதிரி கேள்விகள் ஏதாவது ஒரு 4 பொருட்கள் கொடுத்துட்டு இதுல எது மின் முனைவுள்ள மூலக்கூறுகள் அல்லது எது மின் முனைவற்ற மூலக்கூறுகள் அப்படின்னு கேட்கலாம். அந்த பொருட்களை நம்ம சரியா ஐடென்டிஃபை பண்றதா இருக்கணும். ரெண்டாவது பாடம் பேஜ் நம்பர் 95 மின்தடை வெப்பநிலை எண். இதுல டைரக்டா எடுத்துக்காட்டுன்னு எந்த பொருள்களும் தரல. ஆனா கடத்திகளுக்கு மின்தடை வெப்பநிலை எண் நேர்குறியுடையது, குறைக்கடத்திகள் எதிர்குறி வெப்பநிலை மின்தடை எண் உடையது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நேர்குறியுடையதுன்னா வெப்பநிலை அதிகரிக்கும் போது மின்தடை எண்ணும் அதிகரிக்கும், எதிர்குறியுடையது அப்படின்னா வெப்பநிலை அதிகரிக்கும் போது மின்தடை எண் குறையும். அப்ப ஒரு 4 பொருள்கள் கொடுத்து இதுல எதுக்கு வெப்பநிலை மின்தடை எண் நேர்குறியுடையது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். உலோகமா இருந்தா அது நேர்குறியுடையது, குறைக்கடத்திகளா இருந்தா அது எதிர்குறியுடையது. அடுத்து மூணாவது பாடம் பேஜ் நம்பர் 143ல காந்த பொருட்களின் வகைப்பாடு டயா, பாரா, ஃபெர்ரோ காந்த பொருட்கள். டயா காந்த பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு பிஸ்மித், தாமிரம் மற்றும் தண்ணீர். பாரா காந்த பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம் மற்றும் ஆக்சிஜன். ஃபெர்ரோ காந்த பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு இரும்பு, நிக்கல் மற்றும் கோபால்ட். அடுத்ததா ஆறாவது பாடம் பேஜ் நம்பர் 86 ஓரச்சு படிகங்கள் கால்சைட், குவார்ட்ஸ், டர்மலைன் மற்றும் பனிக்கட்டி. அதே மாதிரி ஈரச்சு படிகங்கள் மைக்கா, புஷ்பராகம், செலனைட் மற்றும் அரகனைட். பாடம் 9 பேஜ் நம்பர் 183 அணுக்கரு உலையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளையும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு. தனிப்பான்களுக்கு எடுத்துக்காட்டு கனநீர், கிராஃபைட். கட்டுப்படுத்தும் தண்டுகள் காட்மியம் மற்றும் போரான். குளிர்விப்பானாக பயன்படக்கூடிய பொருட்கள் நீர், கனநீர், திரவ சோடியம். 10வது பாடம் பேஜ் நம்பர் 200 N வகை குறைக்கடத்தியில் சேர்க்கப்படும் மாசணுக்கள் பாஸ்பரஸ், ஆர்சனிக் மற்றும் ஆன்டிமனி. P வகை குறைக்கடத்தியில் சேர்க்கப்படும் மாசணுக்கள் போரான், அலுமினியம், கேலியம் மற்றும் இண்டியம். 11வது பாடம் பேஜ் நம்பர் 256 இயற்கையில் உள்ள நானோ பொருட்கள். இப்ப நம்ம பார்த்த இந்த போர்ஷன்ஸ்ல இருந்து பப்ளிக் எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். டயாகாந்த பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு இதுல கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி தண்ணீர். N வகை குறைக்கடத்தியை உருவாக்க தூய ஜெர்மானியம் படிகத்துடன் சேர்க்கப்படும் மாசூட்டி. சரியான பதில் ஆப்ஷன் பி பாஸ்பரஸ். மத்த மூணும் P வகை குறைக்கடத்திக்கு உரியது. கீழ்கண்டவற்றுள் இயற்கையான நானோ பொருள் எது? இதுல கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி மயிலிறகு. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.